இப்போ நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? லூசிஃபர் என்று சொல்லுவாங்க, இப்லீஸ் என்று சொல்லுவாங்க, சைத்தான், சாத்தான் என்று சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒண்ணா? இல்ல வேறு வேறா? எது உண்மையான வரலாறு என்பத நம்ம பார்க்க போறோங்க. ஆ பெரும்பாலும் வந்து இது எல்லாமே வந்து ஒரு நபர தான் குறிக்குது. ஆனா வரலாறுகள் வந்து திரிக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா? எது உண்மையான வரலாறு என்பதை பார்க்க போறோம். கிறிஸ்டியன் மித்தாலஜில கிறிஸ்தவ பாரம்பரியத்தில லூசிஃபர் என்பது வந்து ஒரு உயர்ந்த பதவியில இருந்த ஒரு ஏஞ்சல் சொல்லப்படுது. அவர் வந்து ஒரு மலக்கு, ஒரு ஏஞ்சல், ஒரு ஃபாலன் ஏஞ்சல். அவன் செஞ்ச தவறால சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வந்துட்டான் என்று சொல்லப்படுது. ஒரு உயர்ந்த பதவியில இருந்த ஒரு அழகான ஒரு தேவதை, ஒரு ஏஞ்சல் என்று பொதுவாக சொல்லுவாங்க. அவன் வந்து பெருமை அடிச்சான். கடவுளுக்கு எதிராக கலகம் செஞ்சான். அதனால பரலோகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டான் என்று சொல்லுவாங்க. வெளியேற்றப்பட்டு சாத்தானாக, பிசாசாக மாறிட்டான் என்று சொல்லுவாங்க. இந்த பெயர் வந்து ஒளியை கொண்டு வருபவர் அல்லது காலை நட்சத்திரம் என்று லத்தீன் மொழியில மொழிபெயர்க்கப்படுது. இது முதல்ல வீனஸ் கிரகத்த குறிக்குது. மேலும் எசாயால பார்க்கலாம். 14வது அத்தியாயம் 12வது வசனத்துல, பிரகாசிக்கக்கூடிய ஒருவருடைய வீழ்ச்சியின் தொடர்புடையது இது என்று சொல்றாங்க. லூசிஃபருடைய உருவம் பற்றி வரக்கூடிய விவரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய தோற்றம், வீழ்ச்சி பத்தி. அவன் வந்து கடவுளுடைய முன்னிலையில அ உயர்ந்த அந்தஸ்துல இருந்த ஒருத்தவனாக சொல்லப்படுது. ஆனால் அவனது பெருமை மற்றும் கடவுளுக்கு சமமாக இருக்க வேண்டும் என்ற ஆசை வந்து ஒரு கிளர்ச்சி செஞ்சான். இதன் விளைவாக அவன் என்ன செஞ்சான்? நாடு கடத்தப்பட்டான் என்று சொல்லப்படுது. ஆனா அசல் எபிரேய மொழியில சாத்தானுடைய சரியான பெயர் கிடையாது இது. பைபிளுடைய குறிப்புகள்ல லூசிஃபர் என்ற சொல் வந்து சில பைபிள் மொழிபெயர்ப்புல, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் போன்றவையில வந்து தோன்றினாலும், விழுந்த ஒரு தேவதை ஃபாலன் ஏஞ்சல் வந்து அதனுடைய விவரிப்பு வந்து எசாயா 14ல, எசேக்கியேல் 28ல மற்றும் எனாக்குடைய புத்தகத்துல போன்ற பிற்கால மரபுகள் விளக்கங்கள்ல கலந்து இருக்கு. அதனுடைய பட்ட பெயர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாத்தான், பிசாசு, பாம்பு, பொய்களுடைய பிதா என்று சொல்லுவாங்க. இந்த உலகத்தின் அதிபதி உள்ளிட்ட பல்வேறு பெயர்களால இந்த லூசிஃபர் அறியப்படுறான். அவனுடைய கலாச்சார பிரதிநிதித்துவம் பார்த்தீங்கன்னா, லூசிஃபர் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சி போன்ற பிரபலமான கலாச்சாரத்துல அவன் நரகத்தை விட்டு வெளியேறும் தீமையின் உருவமாக சித்தரிக்கப்படுறான். இந்த இலுமினாட்டிகள் போன்ற யூதர்கள்ல ஒரு குரூப் வந்து தௌராத் அவங்களுடைய வேதத்தை பின்பற்றுது ஆர்த்தோடாக்ஸா. இன்னொரு குரூப் இந்த இலுமினாட்டிகள் போன்றவர்கள்லாம் லூசிஃபர் என்று சொல்லக்கூடிய இந்த சாத்தான் இத என்ன சொல்றாங்க? பின்பற்றக்கூடியவங்க அதத்தான் கடவுளாக எடுத்துக்கொள்றாங்க. அதனால சாத்தானுக்கு பிடிச்ச மோசமான செயல்கள அவங்க செய்யறதுக்கு முற்படுறாங்க. அதனால தான் அவங்க குரூப் செக்சுவல் ஆர்ஜீஸ்ல ஈடுபடுறது, குழந்தைகளோட பாலியல் தொடர்பு வைத்துக் கொள்வது, இது போன்ற விஷயங்கள்லாம் குழந்தைகளை பலி கொடுப்பது, இது போன்ற விஷயங்கள்லாம் அவங்க செய்றாங்க. இதெல்லாம் வந்து கடவுளுக்கு பிடிக்காத ஒரு செயல், மோசமான செயல். ஆனா சாத்தானுக்கு பிடிச்ச செயல். சாத்தானுடைய உதவியை பெற்றுத்தரும் என்ற நோக்குல அவங்க செய்றாங்க. ஸோ லூசிஃபர் என்பதுல இருந்து லுக்ஸ் என்பது வந்து ஒளியை குறிக்குது. ஃபெரி என்பது வந்து கொண்டு வருபவன். அதாவது ஒளியை கொண்டு வருபவன், விடியற்காலையுடைய நட்சத்திரம், மார்னிங் ஸ்டார், வெள்ளி கிரகம் இதுதான் அதனுடைய பொருள். ஆரம்ப பைபிள் உரைகள்ல லூசிஃபர் என்பது விடியற்காலையில் நட்சத்திரத்தை குறிக்கக்கூடிய ஒரு உருவக பயன்பாடு என்று சில அறிஞர்கள் சொல்றாங்க. யூத மரபுகள ஜீவிஷ் அண்டர்ஸ்டாண்டிங்ல பார்த்தீங்கன்னா, யூத மதத்தில லூசிஃபர் என்ற தனி சாத்தான் வந்து பெயராக முக்கியமாக பயன்படுத்தப்பட மாட்டாங்க. சில வசனங்கள் வந்து அரசர்களின் வீழ்ச்சியை எடுத்துக் கூறும் உருவகமாக பார்க்கப்படுது. கிறிஸ்டியன் மித்தாலஜில இவன் வந்து ஒரு மிக அழகான, ஞானமுடைய, சக்தி வாய்ந்த தேவதூதர் என்று சொல்றாங்க. சில மரபுகள் வந்து அவனை ஆர்க்ஏஞ்சல் என்று சொல்லுது. ஆர்க்ஏஞ்சல்னா கடவுளுக்கு அருகில இருக்கக்கூடியவர், ரொம்ப நெருக்கத்துல என்று. அகம்பாவம், பெருமை அடித்ததன் காரணமாக அவனுடைய அழிவ அவனே தேடிக்கொண்டான். தன்னுடைய அழகு, சக்தி காரணமாக பெருமை அடிச்சான். நான் கடவுளைப் போல ஆக வேண்டும் என்ற எண்ணம் அவங்களுக்கு வந்துச்சு. வந்து கடவுளுடைய அதிகாரத்துக்கு எதிராக அவன் எழுந்தான். இன்னும் சில கதைகள்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா ஆர்க்ஏஞ்சல் மைக்கேல்ன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருடைய தேவதூதர்களும், லூசிஃபர் மற்றும் அவனை பின்தொடர்ந்த தேவதூதர்களுக்கும் போர் நடந்தது எல்லாம் சொல்லுவாங்க. அவனுடைய வீழ்ச்சி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி தோத்தான் பார்த்தீங்கன்னா, சொர்க்கத்திலேருந்து தள்ளப்பட்டான்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய பெருமையின் காரணமாக. சாத்தான் என்று அழைக்கப்பட்டான். டெவில்ன்னு சொல்லி. ஆதாம், ஏவாள் சம்பந்தமான கதைகள்ல நம்ம பார்க்கலாம். ஜெனிசிஸ் 3ல பாம்பு வடிவில வந்து ஏவாளை அவன் என்ன செஞ்சான்? சோதிச்சான் என்று கிறிஸ்தவ மரபு விளக்குது. அதனால பாவம் வந்து உலகத்திற்கு வந்தது என்று சொல்லுது. அவன் வந்து பரீட்சிப்பவன், டெம்ப்டர், குற்றம் சாட்டுபவன், அக்யூசர் என்று அழைக்கப்படுறான். அதனால ஆதம் வந்து அந்த பழத்தை சாப்பிட்டார் என்று சொல்லப்படுது. ஜெனிசிஸ்ல பார்க்கலாம். கடவுள் ஆதமை வந்து முதல் மனுஷனாக படைச்சாரு. பின்னர் ஏவாளை வந்து படைச்சாரு. அவங்க ஈடன் என்று சொல்லக்கூடிய தோட்டத்துல வாழ்ந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட மரத்துடைய கனியை சாப்பிடக்கூடாது என்று கடவுள் வந்து கட்டளையிட்டதாக சொல்லப்படுது. கிறிஸ்தவ மரபுல பொதுவாக ஈடன் தோட்டத்தில் வந்த பாம்பு தான் லூசிஃபர், சாத்தான் என்று விளக்கப்படுது. அவன் சோதிச்சதுனால அந்த கனியை சாப்பிட்டாங்க 2 பேரும். கடவுளைப் போல அறிவு வரும் என்று சொன்னானாம். அதனால அவங்க நம்பி சாப்பிட்டாங்க.
அதை சாப்பிட்டாங்க. ஆதாமுக்கும் கொடுத்தாங்க. ஸோ இதன் விளைவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடவுளுடைய கட்டளையை மீறினாங்க. ஆதாமும், ஏவாளும். ஸோ பாவம் உலகத்துக்கு வந்துச்சு. ஈடன் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்தின் தோட்டத்திலிருந்து அவங்க வெளியேற்றப்பட்டாங்க. பிறகு பூமிக்கு வந்தாங்க. மனித வாழ்க்கையில துன்பம், சிரமம் வந்தது என்று கிறிஸ்துவ தத்துவம் கூறுகிறது. கிறிஸ்துவ மித்தாலஜி தெய்வவியல் படி லூசிஃபர் கடவுளுக்கு எதிரானவன். மனிதனை கடவுளிடமிருந்து விலக்க முயற்சிக்க கூடியவனாக இருக்கிறான். இன்றைய வரையில. ஸோ ஆதமுடைய வீழ்ச்சியில முக்கிய பங்கு அவனுக்கு இருக்கு என்று எல்லாமே சொல்லப்படுது. யூத மதத்துல பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மித்தாலஜில பார்த்தீங்கன்னா, எபிரேய மொழியில இருக்கு மூல நூல்கள். லூசிஃபர் என்பது லத்தீன் மொழி சொல். அதனால் யூத மதத்தில் லூசிஃபர் என்ற பெயர் அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்தப்படாது. இதன் பின்னர் கிறிஸ்தவ விளக்கங்களில் உருவான பெயர் இது. ஸோ ஜுடாயிசம்ல இந்த சைத்தான் கடவுளுக்கு எதிரி கிடையாது. கடவுளின் அனுமதியோடு மனிதனை சோதிக்கக்கூடியவன். இவன் தனியே ஒரு தீய சக்தி கிடையாது என்று சொல்லுவாங்க. இப்போ இஸ்லாம்ல என்ன வரலாறு என்பதை நம்ம பார்ப்போம். ஏன்னா குரான் இப்ப இருக்கக்கூடிய குரானும் 1400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குரானும் சேமாக இருக்கும். எந்த ஒரு வெர்ஷன்ஸும் மாறுபாடு கிடையாது. பைபிள் போல, மற்ற தௌராத் இது போன்ற வேதங்கள் போல. இப்லீஸ் ஜின் இனத்தை சேர்ந்தவன். இப்லீஸ்ன்னு சொல்லுவாங்க லூசிஃபர. நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டவன் இவன். தேவதூதர்கள் மலக்குமார்கள் ஒளியிலிருந்து படைக்கப்பட்டவங்க. இப்லீஸ் ஜின்னிலிருந்து உடையவன். ஸோ எப்போதும் மலக்குகள் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவாங்க. ஜின்களுக்கு தேர்வு உரிமை இருக்கு. எப்படி மனுஷனுக்கு தேர்வு சுதந்திரம் இருக்கோ, அது மாதிரி ஃப்ரீ வில் அவங்களுக்கு இருக்கு. ஸோ இப்லீஸ் முன்பு அவனுடைய ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா, நெறைய அல்லாஹ்வை வழிபடக்கூடியவனாக இருந்தான். மலக்குமார்களோடு இருந்தான். மலக்குமார்களுக்கு பாடம் இருக்கும் நிலையில கூட இருந்தான் என்று சொல்லப்படுது. ஒரு உயர்ந்த நிலையை அவன் பெற்றிருந்தான். ஆனா அவனுடைய உள்ளத்துல அந்த அகம்பாவம் இருந்தது. இது அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆதமை உருவாக்கும்போது, அ ஆதத்தை மண்ணிலிருந்து படைத்தான். அவனுக்கு கல்வியை கொடுத்தான் அல்லாஹ். ஸோ தேவதூதர் மலக்குமார்களிடம் ஆதம் சுஜூத் செய்யுங்க, சிரம் பணிங்கன்னு சொல்லும்போது, எல்லாருமே சிரம் பணிஞ்சாங்க கடவுளுடைய கட்டளைக்கு கேட்டு. ஆனா இப்லீஸ் மட்டும் மறுத்தான். பெருமை அடிச்சான். எப்படி நான் நெருப்புலேருந்து படைக்கப்பட்டவன், மண்லேருந்து படைக்கப்பட்ட ஆதம்க்கு எப்படி நான் சிரம் பணியறது? முடியாதுன்னு சொல்லி கடவுளுடைய அ கட்டளையே மறுத்தான். ஆக்சுவலா அவனுடைய அந்த கியாஸ் அந்த ஒரு ஒப்புமையே தவறானது. ஏன்னா மண்ணு தான் சிறந்தது நெருப்பை விட. மண் தான் சாந்தமானது. நெருப்பு எரிக்கக்கூடியது. ஸோ அவனுடைய அந்த ஐடியாலஜியே தப்பு ஃபர்ஸ்ட்டு. அது மட்டும் இல்ல. கடவுள் ஒரு விஷயத்த சொல்லிட்டாருன்னா, உடனே செய்ய வேண்டியது தான் ஒரு படைப்புடைய வேலை. அது தர்க்கம் செய்வதற்கு எந்த அனுமதியும் அவனுக்கு கிடையாது. இதனால இப்லீஸ் மேல அல்லாஹ் கோபம் கொண்டான். சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டான். பூமிக்கு அனுப்பப்பட்டான். மேலும் இன் பிட்வீன் கேப்ல அவன் சபிக்கப்பட்டவன் வேற. ஆ இன்னும் அல்லாஹ்வே குறை கூறினான். நீ உன்னால தான் நான் இந்த வழி கேட்டு போனேன் என்றெல்லாம் தவறாக சொன்னான். நவுது பில்லா. மேலும் ஆதமை வழிகெடுத்தான். அந்த மரத்துடைய கனியை சாப்பிட வச்சான். அதனால அவங்களும் பூமிக்கு வெளியேற்றப்பட்டாங்க. ஆதமை பல தடவை முயற்சி செஞ்சான். அவர அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அவர் மீறணும் என்பதற்கு எல்லா சூழ்ச்சிகளையும் செஞ்சான். நான் பூமியில போய் என்ன செய்வேன்? அவங்கள வழிகெடுப்பேன் ஆதமுடைய மக்களை. ஏன்னா அவங்களால தான் இந்த நிலைமை எனக்கு ஆச்சு. அதனால நேர் வழியிலேருந்து விலக்குவேன். அவர்களை பாவத்துக்கு அழைப்பேன். எனக்கு மறுமை நாள் வரை சாகாமல் இருக்கிறதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்க சொல்லி கேட்டான். அல்லாஹ் அதை அனுமதித்தான். ஆனா உண்மையான இறை நம்பிக்கை உள்ளவர்களே உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது என்று அல்லாஹ் சொன்னான். இக்லாஸான அடியார்களே. ஸோ இப்லீஸ்க்கு உலக முடிவு வரை அவகாசம் கேட்டான். அல்லாஹ் அதுக்கு அனுமதி அளித்தான். இது மனிதர்களுக்கான ஒரு சோதனை. ஸோ இப்லீஸுடைய சைத்தானுடைய சோதனையில மனிதர்கள் வெல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து. ஸோ இப்லீஸுடைய வம்சாவளிகள் தான் இந்த சைத்தான்கள். தீய வழிக்கு அழைக்கக்கூடிய ஜின்கள் இவங்கலாம். ஜின்கள்ல நல்லவங்களும் இருக்கிறாங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க. கெட்டவங்க தான் ஷைத்தான் என்று சொல்லப்படுவாங்க. இப்லீஸ் ஷைத்தான்களுடைய தலைவர். ஆதமுடைய மக்களை சோதித்து, சோதித்து அவங்களை வழிக்கெடுக்கிறது அவனுடைய வேலை. ஆனா ஆதம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் தௌபா கேட்டாங்க. அல்லாஹ் மன்னிச்சுட்டான். அவங்கள பூமிக்கு அனுப்பிச்சான். ஸோ இஸ்லாமிக்ல மனுஷன் பாவத்தோடயே பிறக்கிறான். அந்த ஒரிஜினல் சின்னோடு பிறக்கிறான் என்று கிறிஸ்டியன் மித்தாலஜில இருக்கக்கூடிய கருத்து அங்க கிடையாது. ஏன்னா பாவத்தை அல்லாஹ் மன்னித்து தான் ஆதமை அனுப்புகிறான். ஸோ பைபிள் என்ற ஒரு புத்தகமாக இருந்தாலும் கிறிஸ்துவ பிரிவுகளுக்கு வேறு வேறு தொகுப்பு இருக்கு. கேனன்ஸ் இருக்கு. புரொட்டஸ்டன்ட் பைபிள்னு சொல்லுவாங்க. 66 புத்தகம் இருக்கு இதுல. ஓல்டு டெஸ்டமென்ட், நியூ டெஸ்டமென்ட். கத்தோலிக் பைபிள்னு இருக்கு. அதுல 73 புத்தகங்கள் இருக்கு. கூடுதலாக சில நூல்களும் இருக்கு. டியூட்ரோ கனானிக்கல் புக்ஸ் என்று சொல்லுவாங்க. ஆர்த்தோடாக்ஸ் பைபிள் இருக்கு. இது 75லேருந்து 80க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இதுல இருக்கு. கூடுதல் நூல்களும் இருக்கு. எல்லா பைபிள்லயும் லூசிஃபர் பற்றி ஒரே மாதிரியான நேரடியான முழுமையான கதை கிடையாது. பல வசனங்களை இணைத்து பின்னர் ஒரு விளக்கம் தான் உருவானது.
ஸோ பைபிள்ல வந்து முழு லூசிஃபருடைய கதை ஒன்றாக கிடையாது. பல பகுதிகளை இணைத்து தான் கிறிஸ்தவ மரபு உருவாச்சு. அதே மாரி தோரால பார்த்தீங்கன்னா, யூத மதத்துடைய முதல் 5 புத்தகங்கள் ஜெனிசிஸ், எக்ஸோடஸ், லெவிட்டிகஸ், நம்பர்ஸ், டியூட்ரானமி எல்லாம் சொல்லுவாங்க. முக்கியமா லூசிஃபர் என்ற பெயரே கிடையாது அதுல. வீழ்ந்த ஒரு தேவதூதர் ஃபாலன் ஏஞ்சல் என்ற கதையும் கிடையாது. கடவுளுக்கு எதிரான தனி தீய சக்தி என்ற கதையும் அதுல கிடையாது. தோரால வந்து ஈடனுடைய கதை என்னன்னா, சொர்க்கத்துடைய கதை வந்து ஆதம், ஏவாள், பாம்பு சோதனை. ஆனால் பாம்பு வந்து சாத்தான் அல்லது லூசிஃபர் என்று தோரா நேரடியாக சொல்லல. யூதர்கள் என்ன விளக்குறாங்கன்னா, சோதனை அல்லது மனித விருப்பத்துடைய ஒரு உருவகம் தான் அது என்று சொல்றாங்க. ஆனா அல் குர்ஆன்ல முழுமையாக அந்த வரலாறு பதிவுபட்டிருக்கு. இப்லீஸுடைய அந்த முழு வரலாறு ஆத்தன்டிக்காக. ஸோ யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து நல்ல வாழ்க்கைய வாழ்றாங்களோ, அவங்க இந்த இப்லீஸ், சைத்தானுடைய, இந்த லூசிஃபருடைய, இவனுடைய சோதனையிலிருந்து தப்பிச்சுருவாங்க. சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியலையோ, அவங்க எல்லாம் இப்லீஸ் கூட நரகத்துல போயிடுவாங்க. இப்லீஸ் வந்து மறுமையில என்ன செய்வான்? எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் உங்கள சும்மா அழைக்க தான் செஞ்சேன். நீங்க தான் வந்தீங்கன்னு சொல்லி போயிடுவான். அவனையும் அவனை பின்பற்றிய மக்களையும் அல்லாஹ் நரகத்துல போட்டு தண்டிப்பான். அவனோட பாவங்கள் செஞ்சதுனால. இதுதான் சுருக்கம்.